மார்கழி மாதம் தொடங்கியதை தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் உள்ள கோயில்களில் அதிகாலை சிறப்பு வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்றன. பக்தர்கள் அதிகாலையிலேயே பணிக்குழுவையும் பொருட்படுத்தாமல் எழுந்து அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பாவை, திருவெம்பாவை உள்ளிட்ட பாடல்களை பாடி சுவாமியை வழிபட்டனர். பெருமாள் கோயில்களில் மார்கழியின் முக்கிய வழிபாடாகிய திருப்பள்ளி எழுச்சி சேவைகள் நடைபெற்றது. பல இடங்களில் சிறுவர், சிறுமியர் மற்றும் பெண்கள் இணைந்து வீதிதோறும் பஜனைகள் நடத்தியபடி கோயிலுக்கு சென்றனர். சிவாலயங்களில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. மார்கழி மாதம் முதல் நாளையொட்டி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் பஜனை உற்சாகத்துடன் தொடங்கியது. பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து கோயில்களில் வழிபட்டு திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்களை பாடினர். அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, கடையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சிறுவர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்றனர். மார்கழியை ஒட்டி கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருநாவுக்கரசர் வார வழிபாட்டு மன்றத்தைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோயிலில் ஊர்வலமாக வந்து திருவெம்பாவை, தேவார பதிகங்களை பாடி சுவாமியை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பிஞ்சமலை அம்மன் கோயில் ஆண்டுதோறும் நடைபெறும் பழச்சிறப்பு படையல் விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதை அடுத்து சுமார் 1.5 லட்சம் வாழைப்பழங்க சீப்புகளை கொண்டு பிஞ்சமலையான் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு படையிலிட்டனர். இந்த வழிபாட்டிற்கு பிறகு படையலில் வைக்கப்பட்ட வாழைப்பழங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து அவரது தங்கையான திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கு சீர்வரிசை வழங்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் இந்த வைபவத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கவிலாச மண்டபத்திலிருந்து பட்டுப்புடவைகள், பீதாம்பரங்கள், மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக திருவானைக்காவல் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அகிலாண்டேஸ்வரிக்கு தரப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தோப்புத்துறை, அகஸ்தியம்பள்ளி, ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் கடும் குளிர் நிலவியது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனியின் தாக்கம் சற்றே குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி தாவரவியல் பூங்காவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இருப்பினும் காந்தல், தலைக்குந்தா, அவலாஞ்சி போன்ற புறநகர் பகுதிகளில் கடும் உறைபனி நிலவுகிறது. இதனால் வாகன இருக்கைகள் மற்றும் கார்கள் மீது பனி உறைந்து காணப்படுகிறது. கோவை விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று ஷார்ஜா, சிங்கப்பூர் உட்பட 25 விமானங்கள் இயக்கப்பட்டன. இருப்பினும் பனிமூட்டம் காரணமாக கோவை, டெல்லி வழித்தடத்தில் சேவை பாதிக்கப்பட்டது. காலை 9 மணிக்கு செல்ல வேண்டிய டெல்லி விமானம் 7 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது.
மற்றொரு டெல்லி விமானம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் குளிர்கால அட்டவணை அமலில் இருப்பதால் பயணிகள் புறப்படுவதற்கு முன் விமான நிலையத்தை தொடர்பு கொள்ள அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் 18ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மழை பெய்யக்கூடும். தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் வரும் 18ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 3400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரியார் கால்வாய் வழியாக 1900 கனஅடியும், வைகை ஆற்றின் வழியாக சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு 1500 கனஅடியும் திறக்கப்படுகிறது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கும் பெரியார் கால்வாய் வழித்தடத்தில் உள்ள மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள விருதகிரீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை ஒட்டி மணிமுத்த நதிக்கு சிறப்பு ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. வருடம் முழுவதும் ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடவும் உலக நன்மைக்காகவும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நதியில் பால், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களை ஊற்றி வழிபாடு நடத்தினர். பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தனுஷ்கோடி அரிச்சல்முனையில் கடலுக்கு நடுவில் உள்ள மணல் திட்டுகளுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் தடையை மீறி இறங்கி செல்கின்றனர். அசம்பாவிதம் நடக்கும் முன்பு மணல் திட்டுகளுக்கு செல்வதை தடுக்க மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்க கோரி காளை வளர்ப்போர் சங்கம் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. இந்நிலையில் அவனியாபுரத்தைச் சேர்ந்த காளை வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் நலச்சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் நடைமுறையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போன ஆண்டு எங்களுக்கு காளைகளுக்கு மின் உரிமை கொடுத்து காளை பிடியாளர்களுக்கும் அவனியாவரத்து பிடியாளர்களுக்கும் காளைகளுக்கும் மின் உரிமை கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டும் 2025 கொடுத்தது மாதிரி இந்த ஆண்டு 2026 எங்களுக்கு தலைமையோடு அரசு ஆணையத்தை நாங்கள் கேட்டு இந்த மனுவை கொடுத்து எங்கள் காளைகளும் பங்கு பெறுறதுக்காக குடிக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 3,81,00,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கோயிலின் மாத உண்டியல் காணிக்கை என்னும் பணிகள் தக்கார் மற்றும் இணை ஆணையர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 1139 கிராம் தங்கம், 18,052 கிராம் வெள்ளி மற்றும் 815 வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள மாவூர் கண்மாயின் நீரை திறக்க முயன்றபோது மாவூர் மற்றும் டிகிளியூர் கிராம மக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அண்மையில் பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்ததால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக கூறி டிகிளியூர் மக்கள் நீரை திறக்க கோரினர். வருவாய்த்துறை அலுவலர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் கண்மாயை திறக்க முயன்றபோது மாவூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பின் அனைவரும் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மலின் பணியிடை நீக்க உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உயர்நீதிமன்றத்தில் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி செம்மல் பழிவாங்கும் நோக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மீதான நடவடிக்கையை கைவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பூசிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முருகன் தாக்கப்பட்ட வழக்கில் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் முறையாக செயல்படவில்லை என கூறி அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி செம்மல் உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் டிஎஸ்பி மேல்முறையீடு செய்த நிலையில்
காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலிருந்து அரியலூர் நிரந்தர மக்கள் நீதிமன்ற தலைவராக நியமித்து இடமாற்றம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து நீதிபதி செம்மல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்குவாரியில் வேலை பார்த்து வந்த அசாம் தம்பதி தங்களுக்கு சம்பளம் போதுமானதாக இல்லை என்று கூறிவிட்டு வேலையை விட்டு நின்றதாக கூறப்படுகிறது. கமிஷன் பெற்றுவிட்டு இருவரையும் வேலைக்கு சேர்த்துவிட்ட 27 வயதான மக்புல் ஹுசைன் என்பவர் அசாம் தம்பதியை அழைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் பெண்ணின் கணவரை தாக்கி அப்பெண்ணை ஹுசைன் உள்ளிட்ட இருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மக்புல் ஹுசைன் மற்றும் 2 சிறார்களை கைது செய்தனர். சேலத்தில் இருவேறு இடங்களில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்களிடம் 7.5 சவரன் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் வந்து நகை பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற தமிழக வீரர் வீராங்கனைகள் சென்னை திரும்பினர். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு அணி 8 தங்கம் மற்றும் 8 வெள்ளிப் பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் ரயில் மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தனர். அங்கு அவர்களுக்கு பெற்றோர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுக்கு காரணமா இருக்க கோச்சஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு வெண்கம்பளம் போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளித்தது. தேனி மாவட்டத்தின் வருசநாடு முதல் பெரியகுளம் வரை உள்ள சமவெளி பகுதியில் இந்த பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. இந்நிலையில் குளிர்காலத்தையொட்டி பள்ளத்தாக்கில் அடர் மூடுபனி நிலவி வருகிறது. இதனை சுற்றுலா பயணிகள் பலரும் கண்டு ரசித்து வருகின்றனர். குமரியின் சபரிமலை என்று அழைக்கப்படும் பொட்டல்குளம் ஐயன்மலை குபேர ஐயப்பசாமி கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருவிளக்கு பூஜை, படி பூஜை, புஷ்பாபிஷேகம் நடந்தன. இதில் ஐயப்ப பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கோயில் அமைந்துள்ள மலை முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திருத்தணி அருகே உள்ள திருவாலங்காடு வடாரணேஸ்வரர் கோயிலில் தெப்ப திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பார்வதி சமேத உற்சவர் சோமஸ்கந்தர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் மேலதாளங்கள் முழங்க தீர்த்தகுளத்தில் வண்ண விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினார். அப்போது குளத்தை சுற்றி ஏராளமான பக்தர்கள் குவிந்து நமச்சிவாய பக்தி முழக்கங்களுடன் சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மூதாட்டியின் 105வது பிறந்தநாளை அவரது மகன்கள், மகள்கள் உள்ளிட்டோர் விமர்சையாக கொண்டாடினர். மதகொண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த CM கவுடா செங்கல் தயாரிப்பு சூளை தொழில் செய்து வருகிறார். இவர் 3 மூத்த சகோதரர்கள் மற்றும் 2 இளைய சகோதரிகளுடன் கூட்டு குடும்பமாக அதே பகுதியில் வசித்து வருகிறார். கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட இவரது தாயார் குரு பசவம்மா 105வது வயதை எட்டியதை அடுத்து அவரது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் மடாதிபதிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். மார்கழி மாதம் தொடங்கியதை தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் உள்ள கோயில்களில் அதிகாலை சிறப்பு வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்றன. பக்தர்கள் அதிகாலையிலேயே பணிப்புழுவையும் பொருட்படுத்தாமல் எழுந்து அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பாவை, திருவம்பாவை உள்ளிட்ட பாடல்களை பாடி சுவாமியை வழிபட்டனர். பெருமாள் கோயில்களில் மார்கழியின் முக்கிய வழிபாடாகிய திருப்பள்ளி எழுச்சி சேவைகள் நடைபெற்றது. பல இடங்களில் சிறுவர், சிறுமியர் மற்றும் பெண்கள் இணைந்து வீதிதோறும் பஜனைகள் நடத்தியபடி கோயிலுக்கு சென்றனர். சிவாலயங்களில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன.
கையும் ஏந்திய முக்கோலும் வாழி மார்கழி மாதம் முதல் நாளையொட்டி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் பஜனை உற்சாகத்துடன் தொடங்கியது. பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து கோயில்களில் வழிபட்டு திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்களை பாடினர். அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, கடையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சிறுவர்கள், முதியவர்கள் உள்ளிட்டோர் திரளாக பங்கேற்றனர். மார்கழியையொட்டி கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருநாவுக்கரசர் வார வழிபாட்டு மன்றத்தைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோயிலில் ஊர்வலமாக வந்து திருவெம்பாவை, தேவார பதிகங்களை பாடி சுவாமியை வழிபட்டனர்.